ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. அதாவது இந்த 2023 to 2024 இந்த நிதியாண்டிற்கான வட்டி விகிதத்தை வந்து இபிஎஃப்ஓ தரப்பில் உயர்த்தியிருக்காங்க. அதை பற்றின தகவல் முதலாவதாக பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டாக உங்களுடைய பாஸ்புக்கில் வந்து கிரெடிட் ஆகிட்டு வருதா, அது எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் வந்து மூணாவதாக பார்க்கலாம். ஓகே, இப்போ முதலாவதாக அஃபிஷியலாக வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டாங்க. அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி மீட்டிங் 235வது சிபிடி மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ பிஎஃப் மெம்பர்ஸுக்கு வந்து வட்டி விகிதத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த நிதியாண்டிற்கானதுன்னா 2023 to 2024 இந்த நிதியாண்டிற்கான வட்டி விகிதத்தை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். த சென்ட்ரல் போர்ட் ரெக்கமெண்டட் அன் annual rate of interest 8.25% to be credited on EPF accumulation in members account. அதாவது 8.25% உயர்த்தியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8.15% இருந்தது. இப்போ இது வந்து 8.25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கெசட் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து வெளியிடப்படும். பட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. 8.25% அப்படிங்கிறது ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டு எண்டுக்குள்ளார உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும். இதுக்கு எதனால் இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் இன்கம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நிதியாண்டில் வந்து 1,07,000 கோடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம் வந்திருக்கிறதாகவும், அந்த 1,07,000 கோடி எவ்வளோ அமௌண்ட்லேருந்து லாபம் வந்திருக்குன்னா நம்ம பிஎஃப் மெம்பர்ஸ்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் 13 லட்சம் கோடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து அவங்களுக்கு 1,07,000 கோடி வந்து லாபம் வந்திருக்குது. இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா 91,000 கோடி தான் லாபம் வந்திருக்குது. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 11 லட்சம் கோடி. பட் இந்த நிதியாண்டில் வந்து மொத்தமாக பிஎஃப் மெம்பர்ஸ்னுடைய அமௌண்ட் 13 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் 1,07,000 கோடி பார்த்தீங்கன்னா லாபம் வந்திருக்கு. இந்த லாபம் வந்த தொகையை எல்லாருக்கும் தனியாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால இந்த 8.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சப்சிக்வெண்ட்லி பார்த்தீங்கன்னா இன்கம் பாருங்க 17.39% உயர்ந்திருக்குது. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 17.97% உயர்ந்திருக்குது. ஸோ அதன் காரணத்தினால தான் 8.25% நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு முதலீடும் எல்லா பேங்க்லையுமே இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறதில்ல. ஈவன் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன் கூட 8.25% அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடையாது. ஸோ இதனால தான் நான் எப்பயும் சொல்கிறேன், பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும் எடுங்க, இல்லைனா பிஎஃப் அக்கௌண்ட்லேயே வச்சுருங்க. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கலாம். இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த டிக்ளரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இபிஎஃப்ஓ வெப்சைட்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. 2022-23 இந்த நிதியாண்டில் 8.15%, அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா 8.10, அதுக்கு 2020-21 8.5%. இந்த வருஷம் 2023-24 பார்த்தீங்கன்னா 8.25% நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இது வந்து அப்ரூவல் ஆயிருங்க. சரி, இந்த 8.25% அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நம்மளுக்கு எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிதியாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது 31 மார்ச் 2024 அப்புறம் உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். சரி, என்னுடைய பாஸ்புக்கில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா, அதை நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஎஃப் மெம்பர் பாஸ்புக் லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த மூணாவது ஆப்ஷன் பாஸ்புக் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் இந்த கரண்ட் மெம்பர் ஐடி செலக்ட் மெம்பர் ஐடியில் போயிட்டு உங்களுடைய பிஎஃப் மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா வயலட் கலர் வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனு, தென் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் க்ரீனு, அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட். ஸோ மேலே மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வேவ்ஃபார்மில், இந்த கிராஃபில், இதில் வந்து மேலே இருக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். அப்போ 2022 வருஷம் 2022-2023க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருச்சு. எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிற அமௌண்ட் இதில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி 2023-24 இந்த மார்ச் 31, 2024 அப்புறம் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஒன்ஸ் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த 8.25% அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் ரொம்ப அர்ஜென்ட் எமர்ஜென்சினா மட்டும் எடுங்க, அல்லது நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம். ஸோ வெளியே நம்ம பேங்க்லாம் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். பட் பிஎஃப்ல இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் எதுவும் பே பண்ண தேவை கிடையாது. இந்த தகவல் முடிஞ்சாலும் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.